இப்போ சமீபத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 வயது சிறுமி 80 வயது கிழவி என்று கூட பார்க்காமல் அவர்களுடனும் பாலியல். இதற்கு காரணம் வளர்ப்பு சரியில்லை, அவங்களோட கேரக்டர் சரியில்லை, மொபைல் ஃபோனில். நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க மட்டும்தான் தவறு செய்கிறாங்களா அப்படின்னு கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னா வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களும் தவறு செய்கிறாங்க. ஆணுக்கு பெண் விரோதி, பெண்ணுக்கு ஆண் விரோதி. பாலியல் வன்கொடுமை. பாலியல் வன்கொடுமை எப்போ ஆரம்பிச்சுது அப்படின்னு நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கை முறை, உணவு முறை, மருத்துவ முறை, இந்த 3 முறைகள்லேயும் மாற்றம் ஏற்பட இதுக்கான தாக்கங்கள் அதிகமாகிக்கிட்டே போயிட்டுருக்கு. சம வயது உள்ள நபரை வன்புணர்வு செய்தது போக இன்றைக்கு வயது வரம்பு இல்லாமல், இப்போ சமீபத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 வயது சிறுமி, சமீப காலமாக 60 வயது கிழவி, 80 வயது கிழவி என்று கூட பார்க்காமல் அவர்களுடனும் பாலியல் வன்புணர்வு செய்து அவர்களை ஈவு இரக்கமில்லாமல் கொலை செய்வது என்பது மிகவும் சகஜமாக இன்னைக்கு காலகட்டத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இதற்கு காரணம் நம்ம பல விதங்களை கற்பிக்கலாம். வளர்ப்பு சரியில்லை, அவங்களோட கேரக்டர் சரியில்லை, மொபைல் ஃபோனில் பார்க்குறாங்க, நிறைய விஷயங்களை பார்க்குறாங்க, சட்டத்தில் நிறைய சிக்கல் இருக்குது, சட்டம் சரியான நடவடிக்கை எடுக்கலை, உடனடியாக அவர்களுக்கு தண்டனை வழங்கலை, அவங்கள வெளியேற்றிடுறாங்க, சீக்கிரமே தண்டனை காலம் முடிவடைந்தோ இல்லை கருணை மனுவின் அடிப்படையிலையோ வெளியே அனுப்பிடுறாங்க. இப்படி பலவிதமாக நம்ம யோசிச்சுட்ருக்கோம், பலவிதமாக விழிப்புணர்வை மக்களுக்கு பரப்பிக்கிட்டு இருக்கோம். நிறைய சமூக நல ஆர்வலர்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த சமூக சிக்கலுக்கு, மனச்சிக்கலுக்கு காரணம் அவர்களோட வளர்ப்பும் அவர்கள் உட்கொள்ளும் இந்த மதுவும் காரணம் அப்படிங்கிற சில சிந்தனைகளை முன்வைக்கிறாங்க. சிலர் பார்த்திங்க அப்படின்னா ஆணுக்கு பெண் விரோதி, பெண்ணுக்கு ஆண் விரோதி அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனச்சிக்கலுக்குள் ஆட்பட்டு அதனால் வன்புணர்வு நடக்குது அப்படிங்கிற ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. சிலர் இதே ஜாதி இல்லை சமூகம் சார்ந்த பிரச்சனையாக முன்வைக்கிறாங்க. ஒரு மருத்துவரா என்னோட கருத்து அப்படின்னு சொல்கிறத விட உடலில் என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு சின்ன புரிதல் ஏற்பட்டால் இதுக்கான சிக்கல்லேருந்து மொத்த உலகமே விரைவிலே வெளியில் வர முடியும் அப்படிங்கிறது தான் எங்களோட கருத்து. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்மளோட உணவு நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுவாக ஆகிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த நான் வெஜிடேரியன் மேலே ஒரு பெரிய வெறுப்புணர்வை மக்கள் மனதில் ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க மட்டும்தான் தவறு செய்கிறாங்களா அப்படின்னு கூர்ந்து கவனித்தோம் அப்படின்னா அவர்கள் மட்டும் அப்படின்னா கிடையாது. வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களும் தவறு செய்கிறாங்க, அவர்களும் வன்புணர்வு செய்கிறாங்க, அவங்களும் மீ டூ அப்படிங்கிற அந்த கேஸில் சிக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ எல்லாமே உணவு வழி கிடையாது அப்படிங்கிற புரிதல் இங்கே நமக்கு ஏற்படுது. மது பழக்கம் மட்டும்தான், அடிமையாகிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி செய்கிறாங்களா? மது உண்ட பிறகு அந்த மயக்கத்தில் தான் செய்வது என்ன அப்படிங்கிற அந்த நிலை அறியாமல் செய்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா மது அருந்தாத நபர்களும் இதை செய்கிறாங்க. அப்போ மதுவும் காரணம் இல்லை, அப்போ உணவும் காரணம் இல்லை, மதுவும் காரணம் இல்லை. அடுத்த கட்டத்தை நோக்கி போவோம். வளர்ப்பு தவறாக இருக்கா? வீட்டில் உள்ள பெண்களின் வளர்ப்பு தவறாக இருக்கா? அதனால் அவர்களின் மனதில் தவறான எண்ணம் தோன்றுதா அப்படிங்கிறத பார்த்தோன்னா, அப்போது தன்னுடைய சமவயது உள்ள நபர்களிடம் கூடல் ஏற்பட்டிருந்தால் பரவாயில்லை, இல்லை அவங்க வீட்டில் உள்ள பெண்களோடைய வன்புணர்வில் ஈடுபட்டு இருந்தால் அது ஒரு மாதிரி சிந்தனைக்குள் நம்ம சிக்கலாம். வீட்டில் உள்ள வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு. சரி, இது எதுவுமே கிடையாது, அப்போ என்னதாங்க பிரச்சனை அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட இன்னைக்கு சமூக சிக்கல் எப்படி ஆக்கியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட வாழ்வியல் சிக்கலில் ஆரம்பிக்குது. வாழ்வியல் சிக்கலில் ஆரம்பித்து உணவு சிக்கலில் முடிஞ்சு மருத்துவ சிக்கலுக்குள்ளே போய் இன்னைக்கு நின்றுட்டுருக்கு. நம்ம உட்கொள்கிற எல்லா விதத்துலையும் பார்த்திங்கன்னா மது அருந்தாத நபர் கூட மருந்து உட்கொள்கிறாங்க. இந்த மருந்துக்குள்ளேயும் பார்த்திங்க அப்படின்னா மது இருக்குது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஏதாவது ஒரு பர்சன்டேஜ் அளவுக்கு அதில் மது கலந்து இருக்குது அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். இது பல வீடியோக்களில் நாங்களும் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த மது உள்ளே போகும்போது ஒரு மனிதனோட மனநிலையே தடுமாறச் செய்யுது. இந்த மது கூட மற்ற கெமிக்கலும் கலந்து உள்ளே போகும்போது அங்கே மிகப்பெரிய தடுமாற்றம், சிக்கல் ஏற்படுத்துது. இப்போ இந்த மது மட்டும்தானா, இந்த மருந்து மட்டும்தானா அப்படின்னா கிடையாது.
இப்போ உணவு அப்படின்னு வரும்போது உணவு சரியான முறையில் சாப்பிடாதது ஒரு காரணம். சரியான முறைதானே ஒழிய சரியான உணவு கிடையாது. இங்கே நம்ம சரியான உணவு அப்படிங்கிற ஒரு மனச்சிக்கலுக்குள்ளே சிக்கியிருக்கோம். இது சரியான உணவுக்கான அடிப்படை கிடையாது, சரியான முறையில் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்கான அடிப்படை இங்கே. இப்போ உணவு சிக்கலையும் வாழ்வியல் சிக்கலையும் உளவியல் சிக்கலையும் மருத்துவ சிக்கலையும் உடல் சிக்கலையும் சரி பண்ணும்போது இந்த மனநிலை மாற்றம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். இதனால தான் முன்காலத்தில் அதிகப்படியான இந்த மாதிரியான சிக்கல்கள் சமூகத்தில் இல்லை. வன்புணர்வு அப்படிங்கிறதே கிடையாது அப்படின்றது சொல்லலாம். இப்போ ஒரு நாட்டுக்கும் போர் நடக்குது அப்படின்னா மின்காலத்தில் பார்த்திங்கன்னா பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள் இவர்களை ஒரு இடத்துல பத்திரமா வைப்பாங்க. அந்த பக்கம் இந்த வீரர்கள் போகக்கூடாது, போரிடும் வீரர்கள் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சட்டம் இருந்தது. அவர்களுக்குள்ள ஒழுக்கம் இருந்தது, ஒழுங்கு இருந்தது. இந்த ஒழுங்கும் ஒழுக்கமும் இன்னைக்கு கிடையாது. எந்த இனத்தினர் மிக இலகுவாக வீழ்த்த முடியுமோ அவர்களை தான் முதல்ல அடிக்கிறாங்க. அப்போ அந்த அடித்தல் ஏற்படும் போது அந்த இடத்தில் ஜனத்தொகை குறையுது. ஆட்டோமேட்டிக்காக அங்கே மற்ற பிரச்சனைகள் சீர்தூக்க ஆரம்பிக்குது. இந்த ஜனத்தொகை குறைவு அப்படிங்கிறது எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் சமூகத்திலிருந்து நீக்கப்படுதல் அப்படிங்கிறத நிறைய வட்டத்தில் பேசப்பட்டுட்டே இருந்தது. சதி, பெண் சிசு கொலை அப்படிங்கிறதுல ஆரம்பித்து இன்னைக்கு பாலியல் வன்புணர்வு செய்து அந்த பெண் குழந்தைகளை கொலை செய்கிற அளவுக்கு முன்னேறி இருக்கு சமூகம். அப்போ ஒரு சமூகத்தை முழுமையாக அழிக்கிறதுக்கு அங்கே உற்பத்தி திறனை குறைத்தா போதும் அப்படிங்கிற மிகப்பெரிய விஷயம் இதில் சிக்கலுக்குள்ளே சிக்கியிருக்கு. இந்த சிக்கலுக்குள்ளே சிக்கும் மனதை சீர்தூக்க வைக்கணும் அப்படின்னா நம்மளோட உளவியல், உணவியல், வாழ்வியல், மருத்துவம், உடலியல் இது எல்லாத்தையுமே சீர்படுத்தும் போது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பழைய காலத்தில் இருந்த அந்த ஒழுக்கம், ஒழுங்குமுறை, பண்பாடு மனதில் இருக்கும் எல்லா விதமான சிக்கலும் நீங்கி உண்மையான உலகம் கண்ணுக்கு தெரியும். இப்போ உண்மையான உலகம் கண்ணுக்கு யாருக்குமே தெரியல. எல்லாருக்குமே சமூக வலைதளத்தில் வரக்கூடிய தவறான தகவல்கள் மட்டும்தான் உண்மை அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள மனது சிக்கியிருக்கு. அந்த மனநிலையை மாற்றி வெளி உலகத்தில் நம்மை சுற்றி இருப்பவர்கள் எப்படி இருக்காங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாற்றம் உளவியல் ரீதியாக நிகழ ஆரம்பிக்கும். உணவு ரீதியாகவும் சரி, உளவியல் மருத்துவ ரீதியாகவும் சரி, வாழ்வியல் ரீதியாகவும் சரி, கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம் இங்கே ஏற்படணும் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப ஆணித்தரமாக நான் சொல்ல விருப்பப்படுறேன். சில உணவுகளும் சரி, சில மருந்துகளும் சரி தவறி தூண்டும், அதாவது உதவி அப்படின்னு நினைக்கக்கூடிய உணவும் சரி, மருந்தும் சரி. உதவி அப்படிங்கிறது உந்துதலை ஏற்படுத்தும், தவறி தூண்டுதல் அப்படின்னு எடுத்துக்கலாம், தவறான பாதையில் இட்டு செல்லல் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பலவிதமாக இந்த விஷயங்கள் நம் உடல்லையும் சரி மனதிலையும் சரி சிக்கலுக்கு மேல் சிக்கல்களை ஏற்படுத்திட்டு இருக்கு. ஆனால் உடலும் சரி உளவியலும் சரி மிகவும் சாதாரணமான ஒரு விஷயம், மிக மிக சாதாரணமான ஒரு விஷயம், எளிமையான ஒரு விஷயம், ரொம்பவுமே இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதை சிக்கலுக்குள்ளே சிக்க வச்சு அந்த சிக்கலுக்குள்ளேருந்து எப்படி வெளியில் வருவது அப்படின்றத தெரியாமையே மக்கள் இன்னைக்கு மிகப்பெரிய சக்கரவியூகத்தில் மாட்டியிருக்கு. இந்த சக்கரவியூகத்துக்குள்ளே போக தெரிஞ்ச மனுஷனுக்கு அதை விட்டு வெளியில் வர தெரியல. அதுக்காக கைடன்ஸை நாங்கள் நிறைய இடத்துல கொடுத்துட்ருக்கோம். நிறைய இடத்துல பேட்டிகள் மூலியமாகவும் சரி, நிறைய கல்லூரிகள், பள்ளிகளில் விழிப்புணர்வு முகாம்கள் மூலமாகவும் சரி நிறைய விஷயங்களை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம். மக்கள் சீக்கிரமே விழிப்புணர்வு அடைவார்கள் அப்படிங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லோருக்கும் நிறையவே இருக்குது. உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த காணொளியை மற்றவர்களுக்கு பகிருங்கள். நாம் இன்னும் இதை பற்றி நிறைய பேசுவோம், நிறைய கலந்துரையாடுவோம். உங்களுக்கு இதற்கான சிக்கல்கள் மனதில் ஏதாவது எழுந்தால், கேள்விகள் எழுந்தால் தைரியமாக கண்டிப்பாக நீங்கள் இந்த காணொளிக்கு கீழே பதிவிடலாம். அதற்கான விளக்கங்களையும் பதில்களையும் நாங்கள் காணொளி வாயிலாவோ இல்லை இலவச பயிற்சி வகுப்புகள் மூலமாகவோ கண்டிப்பாக மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நன்றி, வணக்கம். For
all your physical and mental health requirements, Cosmo Classical Aqua Healing Center, Valasarvakam, Chennai.